635.85 லட்சம் கோடின்னு ஒரு கணக்கு போடுறான். அப்படி ஒரு கணக்கு போட்டால் இல்லை அது தப்புங்க. இடி அறிக்கையிலே ஒரு 150 பேர்கிட்ட தான் நாங்கள் 35 லட்சம் வாங்கியிருக்கோம்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கணக்கை தப்பாக போடுறீங்க. இன்னும் சொல்லக்கூடிய அந்த முற்போக்காளர்களுடைய முட்டு இருக்குல்ல, இந்த முன்கள பணியாளர்கள்னு இவங்க சொல்ற அந்த டேக், இந்த முன்களோடைய வார்த்தை இருக்குல்ல, அது இருக்கிறதுலே ரொம்ப கேவலமானது, ரொம்ப கொடூரமானது. இந்த முட்டுனால தான் இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டினுடைய முட்டு தெருவுக்குள்ள எல்லாம் நிக்குது. பாஜக வளர்றதுக்கு யார் காரணம்? அவன் வன் பாசிசம், நீ மென் பாசிசம் வேணா சொல்லிக்கலாம். அவன் காவி பாசிசம், நீ கருப்பு சவப்பு பாசிசம் வேணா சொல்லிக்கலாம். கொடூரம் என்னன்னா, அவன் டிபேட்டை முடிவு பண்றான்ற, நீ டிபேட்டின் தலைப்பை முடிவு. 10 ரூபாய் பாலாஜிகள் சேர்த்தது போல வரல. இவனுடைய தாயும் தந்தையும் இவனும் உழைச்சு சம்பாதிச்சது. 2009க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு ஈழம் தொடர்பான விடுதலை போராட்டத்தை பத்தி தெரியும், நடந்த இன அழிப்பு இனப்படுகொலை பத்தியான புரிதல் இருக்கு? இல்லை. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்க. லயலா இதுக்கு வரும். இப்போ லயலா கல்லூரியை பொறுத்த வரைக்கும் லயலா கல்லூரி ஒரு பெரிய ஸ்பேஸாக எங்களுக்கு மாறிச்சுங்க. ஏன்னா நிறைய கூட்டங்கள், இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் அங்கே நடக்கிறதுக்கான நிறைய கூட்டங்கள் நடக்கும். அங்கே லிபா, அப்புறம் எம்பிஏ எம்எஸ்டபிள்யூக்கான டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்பீச் கெஸ்ட் லெக்சர்ஸ் வரவங்க வருவாங்க. மாலை நேரங்களில் ஞாயிறு சனிகளில் அந்த அரங்குகளை பொதுக்கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஐயா இன்னைக்கு அங்கே கூட்டம் நடந்த நிகழ்ச்சி நம்ம போயிடுவோம். அதனால நாங்கள் அப்படியே நமக்குன்னு ஒரு குழு கல்லூரியில் உருவாகுவாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்லேயே நமக்கான ஆதரவு வட்டங்கள்லாம் இருக்கும். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்ஸு, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் கம்மியாக வருவாங்க. எனக்கு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம அந்த காலத்தில் நமக்கு ஒரு தொடர்பு வந்துருச்சு. அப்போ அந்த கூட்டங்களுக்குலாம் போவோம். அந்த கூட்டங்களுக்கு போகும்போது சில பிரத்யேகமான சில நண்பர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அவங்க கல்லூரி தேர்தலெல்லாம் நிற்கும்போது அவங்க சில தலைவர்களை பார்க்குறாங்க. ஐயா வைகோவை போய் பார்ப்பாங்க. அப்போனா நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம், அப்போ இவெல்லாம் நம்ம ஆள். அண்ணன் திருமாவை போய் பார்ப்பான், அப்போ இவெல்லாம் ஈழ விவகாரத்தில் நம்ம ஆள் இணைக்கிற புள்ளி. அப்படியே இவங்க எல்லாருமே அப்படின் போது அந்த நபர்களும் நாங்களும் பேச்சு போட்டிகளுக்கு போகும்போது பேசுறது, அப்போ எங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் வருது. இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் முதலாண்டு படிக்கும்போது தான் 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், 2வது செங்கோடி அவர்களுடைய தீக்குளிப்பு. இது 2மே அடுத்தடுத்து அந்த ஆண்டு முதலாண்டு படிக்கும்போது. அப்போ ஐகெஃப்ல நமக்கு தொடர்பு ஏற்பட்ட உடனே இந்த கல்லூரியில் நாங்கள் அப்போ மாணவர்கள்கிட்ட பேசுகிறோம். அப்போது தமிழ்நாட்டில் சாதி ரீதியான பிரச்சனைகளை பற்றியும், அரசு அதை எப்படி கையாளுது, ஆளுங்கட்சிகள் ஆளும் வர்க்கங்கள் அதை எப்படி கையாளுறாங்கன்ற புரிதல் வட தமிழ்நாட்டில் இருந்து நின்றுட்டு இருக்க எனக்கு தென் தமிழ்நாட்டினுடைய புரிதல் அங்கே உருவாகுது. அப்போ நாங்கள் ஐகெஃப்டைய சார்பாக, ஐகெஃப் மாணவர்கள் சார்பாக நாங்கள் பரமக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு எதிர்த்து அனைத்து கட்சி தலைவர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறோம். அது முதல் அனுபவம். அந்த கூட்டங்களில் பேசும்போது ஒரு அறிமுகம் கிடைக்குது. பல்வேறு தோழர்கள், முற்போக்கான தோழர்கள் கிடைக்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து நமக்கான தோழமை ஆற்றல்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி தோழர்கள் உருவாக்குறாங்க. அதே சம்பவத்தை ஒட்டி அந்த துப்பாக்கி சம்பவத்தின் போது அங்கே அதிகாரியாக இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி லயலா கல்லூரிக்கு உள்ளே வர்றார். இப்போ திருப்பி கூட்டங்களாக நாங்கள் ஆர்கனைஸ் ஆனவங்க போராட்டங்கள் வடிவத்துக்குள்ளே மாறுறோம். அந்த கல்லூரி, எங்கள் லயலா கல்லூரிக்குள் துப்பாக்கியில் குண்டு பாய்ந்து ரத்தக்கரை படிந்த அந்த காவல்துறை அதிகாரி உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு போராட்டம். அவர் நிகழ்ச்சிக்கு அவர் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு, ஆனால் உள்ளே வரக்கூடாதுன்றோம். எப்படி அது ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே சலசலப்பாவது. காவல் நிலையத்திலிருந்து, காவல்துறையிலிருந்து உள்ளே பேசுகிறாங்க. இது பண்ணால் அரசுக்கும் அல்லது காவல்துறையினருக்கும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் எங்கள் தரப்புலேருந்து இதுக்கு சில பேராசிரியர்கள் ஆதரவாக இருந்தாங்க. அப்போ சொன்னோம், நாங்கள் இந்த கல்லூரியில் இருக்கிற வரைக்கும் அவங்க வர முடியாது, எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணோம், நாங்கள் எல்லாரும் வெளியே போகிறோம். 100 மாணவர்கள் போராட்டம் பண்ணோம், 100 மாணவர்கள் எழுதி கொடுக்குறோம், நாங்கள் வந்தால் போராட்டம் பண்ணுவோம், கருப்பு கொடி காட்டுவோம். அது கல்லூரிக்கும் அவமான பேராக மாறக்கூடாது, அவருக்கும் மாறக்கூடாதுன்னா அவர் உள்ளே வர வேணாம்னு சொல்லுவோம் அப்படின்னு. அதையும் மீறி வராங்க. வரும்போது நாங்கள் 50 மாணவர்கள் வாசல்லே நின்று மறிக்கிறோம். அவர் திரும்பி போறார். அந்த போராட்டம் 2வது செங்கோடி அவர்களுடைய உயிர் தியாகம். எல்லா இடங்களையும் போராட்டம். தமிழ்நாட்டிலேயே முதல் போராட்டம் போராட்டம் லயலா கல்லூரி மாணவர்கள் போராட்டம். அந்த போராட்டம் கல்லூரி உள்வளாகத்துக்குள்ள ஒரு பேரணி மாதிரி போய்
தூக்கு தண்டனையை எதிர்க்கிறோம், செங்கோடியுடைய உயிர் தியாகம் வந்து விலை மதிப்பற்றது, அதுக்கு வந்து மரியாதை செய்யணும். அப்போ அந்த அந்த உயிர் தியாகத்துக்கு இந்த மூவருடைய உயிரை வந்து காப்பாற்றுறது தான் மனிதாபிமானம் வேணும் அப்படின்னு சொல்றோம். வி.ஆர். கிருஷ்ணய்யர் போன்றவர்களுடைய மகாத்மா காந்தியோடைய பேர்கள்லாம் போட்ட வாசகங்கள்லாம் எழுப்பி அந்த போராட்டம் நடக்குது. திருச்சி சவுந்தரராஜன் ஐயா முன்னாள் அதிமுகவுடைய தொடக்க கால உறுப்பினர்கள் அந்த முதல் 5 கையெழுத்து போட்டவர்கள் ஒருத்தர், முன்னாள் எம்எல்ஏவும் கூட, தீவிர அம்பேத்கர்வாதி. ஆமா, கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கும், விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு எதிர்க்க. அப்போ அந்த திடலுக்கு பேரே நம்ம வந்து செங்கோடி திடல்னு பேர் வச்சிட்டோம். அது வந்து போராடக்கூடியவர்களுடைய வேடம் தாங்களா பிற்காலத்துல மாறுது. அதுக்கப்புறம் எல்லா போராட்டங்களுமே அங்க பல்வேறு போராட்டங்கள் அங்க நடக்குது. அது வந்து திருச்சி சவுந்தரராஜன் ஐயாவுடைய இடம். அவங்க அங்க உண்ணாவிரதம் உட்காடுறாங்கன்னும் போது அடுத்த கட்ட போராட்டங்கள் வருது. அப்போ நாங்கள் லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு 20-30 மாணவர்கள் வந்து லயோலா கல்லூரியிலிருந்து பைக் பேரணியாக வந்து இந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிறோம். அப்போ அங்கே ஒரு புதிய அறிமுகங்கள், புதிய தோழர்கள் கிடைக்கிறாங்க. அப்புறம் தான் முதல்ல தொடக்க நிலையில் வந்து அந்த பிரச்சனை, மூவருடைய விடுதலை, 70 விடுதலையின் தொடர்பான புரிதல் வந்து வேறையாக இருக்கும்போது அது வெறும் ஒரு மனித உரிமை சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அளவுகோலில் இருந்து அதுக்குள்ளே ஒரு அரசியல் பிரச்சனை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இன விடுதலையின் போராட்டம் அடங்கியிருக்கு, அதுக்குள்ளே ஒரு டெல்லி ஆதிக்கம் இருக்குன்ற விவகாரங்கள் அந்த பெண்களுடைய போராட்டம். அதுக்கப்புறம் அந்த உண்ணாவிரத போராட்டம் 44 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்தது. இன்னும் சில தீவிரமான நண்பர்களை, சில அறிமுகங்களை உள்ளுக்குள்ளே கொடுக்குது. அப்படி கொடுத்த நண்பர்கள் சமயத்தில் தான் பிப்ரவரி மாதம் வந்து 2013 பிப்ரவரி மாதம் வந்து தம்பி பாலச்சந்திரனுடைய புகைப்படத்தை சேனல் 4 வெளியிடுறாங்க. அது வந்து பெரிய மன இறுக்கத்தை கொடுக்குது. திருப்பி அதே தான், நான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கோம், நான் இரவு தான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி படம் வந்திருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே ஏதோ போராட்டம் நடக்குதேப்பா, இதுக்கெலாம் யாருமே போராட்டம் பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. போராட்டம் பண்ணுவாங்க, யாராச்சும் பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக நடக்கும், ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னும் போது சரிதான், யாராச்சும் பண்ணணும்ல, பாவம் சின்ன பையன், அவங்களுக்கு வந்து தலைவர் பையன் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு தாயுடைய மனநிலை, ஒரு குழந்தை, அது அந்த கையில் பிஸ்கட்டை வச்சுட்டு அந்த இருக்கிற காட்சியும் வந்து, அப்புறம் அந்த குண்டடி பட்டு இருந்த காட்சிகள் வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் என்ன வலி ஏற்படுத்துச்சோ அதே வலியை வந்து எங்கள் வீடுகளுக்குள்ளேயும் ஏற்படுத்துச்சு. அப்போ அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா, யாரும் போராட்டம் பண்ணலையாப்பா அப்படின்னு. நான் அப்படியே எதுவும் பேசிக்கல. அன்றைக்கி இரவுலாம் ரொம்ப ரொம்ப மன இறுக்கமாக இருந்தது. அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் திருப்பி கல்லூரிகளுக்கு போகிறோம். அப்போது இதே மாதிரியான மனநிலையில் இருந்த நண்பர்கள் திருப்பி ஐகஃப் ஹவுஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறோம். அப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு, ஏதாச்சும் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணணுன்றது யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை. அதை ஒட்டி இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு வைகோ ஐயா தலைமையில் அனைத்து கட்சி போராட்டம் நடக்குது. அப்போ அந்த போராட்டங்களுக்கு நம்ம போய் பங்கெடுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். முற்றுகை போராட்டம்னா நம்ம என்ன நினைச்சோன்னா, அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படி இல்லை, அப்படிதான் நான் நினைச்சேன். அப்படிதான் நினைச்சோம். ஆனால் நமக்கு ஒரு பேரிகார்டு இருக்கும், அந்த எல்லை அதோட நிறுத்திட்டு கூட்டுப்புற தலைவர்கள் அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு பெரிய, அது யதார்த்தம், அதுதான் இந்த அமைப்புக்குள்ள அதுதான். ஆனால் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிறது வந்து நடக்கல அப்படின்னும் போது திருப்பி பேசுறோம். அப்போ வந்து துண்டறிக்கையை ஒன்று அடிக்கிறாங்க. அந்த துண்டறிக்கையை வந்து தமிழர்களுக்காக போராடிய தலைவனின் மகன், 12 வயது நிரம்பிய பாலச்சந்திரன் சிங்கள இராணுவத்தால் சுட்டுப்படுகொலை. இது இனப்படுகொலையில் எது இனப்படுகொலை? பாலச்சந்திரன்களுக்கு நீதி வேண்டுமா வேண்டாமா? இசைப்பிரியாக்களுக்கு நீதி வேண்டுமா வேண்டாமா? தமிழர்களே, உங்களுக்கு சூடு சொரணை இருந்தால் வீதிக்கு வாருங்கள். இதுதான் துண்டறிக்கைங்க. இந்த துண்டறிக்கையை கொடுத்துட்டு என்ன சொல்லலாம், கல்லூரி மாணவர்களை போய் சந்தித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே கல்லூரி மாணவர்கள்லாம் கிடையாது. அப்போ இவங்க என்கிட்ட துண்டறிக்கையை கொடுத்து போய் சொன்னாங்க. அப்போ எங்களுக்குள்ளே இருந்த நண்பர்கள் இருப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 4 நபர்கள் பிரிஞ்சு ஒவ்வொரு ஆளோட இவங்க எல்லாருமே வந்து அப்போ உளவுத்துறையெல்லாம் இருக்கும், பிரச்சனை ஆகுன்றதுனால இவங்க எல்லாருமே வந்து மாறு வேடங்களில் எங்கள் கூட வருவாங்க. இப்போ நாங்களும் இப்போ நந்தனம் கல்லூரியுடைய விடுதி இருக்கும், அண்ணா சாலை, அங்கே போனோம் அப்படின்னா நான் உள்ளே போயிடுவேன். நான் கல்லூரி மாணவர் ஸ்டூடெண்ட்டு உள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஒரு அறையில் இருக்க எல்லாருக்குமே கொடுப்போம். எல்லா நண்பர்களுமே வாங்குவாங்க, எல்லா நண்பர்களுமே பேசுவாங்க, இந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே லயோலா கல்லூரியில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம இந்த 2 போராட்டங்கள் இது மாதிரியான நடந்த சம்பவங்களை சொல்லி பேசுவோம். அப்போ அவங்க நமக்கு ஆதரவாக வருவாங்க. நாங்கள் உங்களுக்கு போராட்டம் பண்ணுறோம், இந்த கல்லூரிகள் பண்ணுறோம்னு சொல்லி நந்தனம், நியூ காலேஜ், பச்சையப்பன், இது மாதிரி இந்த விடுதிகள் இருந்த நண்பர்கள்லாம் நமக்கு கொஞ்சம் அறிமுகமாக வராங்க. அவங்க போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது, முதல்ல யார் தொடங்கணுன்றது. அப்படி இருக்கும்போது நான் இதையே சொல்கிறேன், முதல்ல யாராச்சும் தொடங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஐயா, அதை தொடங்கினா எல்லாருமே பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு. நம்ம அதுக்கு ஏதாச்சும் யோசிப்போம்னு இந்த பெரியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, இவங்க யோசிக்கிட்டோன்ற சமயத்தில் நம்ம நேரம் கொடுத்துட்டு தான் லயோலா கல்லூரியில் நாங்கள் திருப்பி மாணவர்கள்கிட்ட பேசும்போது அப்போ நம்ம வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் தொடங்குவோம்.
காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வடிவமைப்போம் அப்படின்னு திட்டமிடுறோம். உட்காடுறீங்க. அந்த முதல்ல கோரிக்கைகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த இப்போ கிடைச்ச படிப்பினை என்னன்னா எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கைகள் நம்ம கோரிக்கை இதை நிறைவேற்றுங்கன்னு நம்ம பேசுறதுக்கு எதை வலியுறுத்துறது வேணும்னு புரிதல். அப்போ நாம வந்து சில கோரிக்கைகளை வடிவமைக்கும் போது அப்போ நம்ம உமர் நாயனார் அண்ணன் அவரை போய் சந்திக்கிறோம். உமர் அண்ணா எங்க பகுதியும் கூட, அவரும் பெரம்பூர் பகுதி, நம்ம வீட்டு பகுதியில். அவருக்கு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரிச்சயம் இருந்தது. அப்போ சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு சிலரை போய் பாருங்க, நான் ஒரு சிலரை பார்க்குறேன்னு சொல்லி சில நண்பர்களை பார்க்குறோம். அவங்க சில கோரிக்கைகள் பற்றி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கோரிக்கையை ஒரு 12 கோரிக்கை அடங்கியதை உருவாக்குறோம். அதில் ஒரு கோரிக்கை கண்டிப்பாக இணைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணதுன்னா, இலங்கையுடைய துணை தூதரகம் இங்கே இருக்கிறதுனால தானே அம்சா மாதிரியான ஆட்கள் மூலமாக இங்கே பண பரிவர்த்தனை நடக்குது. தூதரகத்தை தமிழ்நாட்டில் இருந்து அகற்று. அது வந்து டிப்ளமேட்டிக்காக அவங்களுக்கு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தமிழர்களுக்கு வந்து உலகளாவிய அளவில் ஒரு அமைப்பை உருவாக்கு. உலகத்தில் எங்கே தமிழர்களுக்கு பிரச்சனைனாலும் இந்த அமைப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கருத்தை வலியுறுத்தும். மகாராஷ்டிராவில் இருக்கிறது போல் நமக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கைகள். அந்த போர்க்குற்ற விசாரணை, இனப்படுகொலை மீதான விசாரணை தேவை. அமெரிக்க தீர்மானத்தை நாம் ஏற்கல. இந்திய அரசாங்கம் வந்து இனப்படுகொலை குற்றவாளிகள் எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கைகள் அடங்கி ஒரு 12 கோரிக்கைகளாக இருக்கும். திருக்குறள் திலீபன், சாஜி, லியோ ஸ்டாலின், பிரிட்டோ, லயலமணி, அப்புறம் பார்வைதாசன் சொல்லி அவர் பேர் இயற்பேர் ரமேஷ், பார்வைதாசன், அப்புறம் நான் 8 நண்பர்கள் நாங்கள் உண்ணாவிரதத்தை உட்காடுறோம். முதல்ல அது இலங்கை தூதரகம் எதிர்க்க தான் அந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்குது. நம்ம ஆனால் இலங்கை தூதரகம் அதுக்கெல்லாம் பயப்படலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக அந்த போராட்டம் வந்து சின்ன பசங்க சொல்லுவாங்க, குழந்தைங்க இளங்கன்று பயமறியாது இல்லை ஏதோ இந்த வெள்ளாமை போய் சேராது, அப்படி ஏதோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை பற்ற வச்ச மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து பெரும் போராட்டமா மாதிரி. இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் எல்லாம் பாலச்சந்திரனுடைய முகமடி மாட்டிட்டு ஊர்வலம் போக வைக்கணும்னா அதை தூண்டிவிட்ட ஒரு இல்ல அந்த இடம் தான் நம்ம தான் போய் பேசுறோம். அது அறநாள் எங்களால் தாண்ட முடியல. எங்க கல்லூரி நிர்வாகம் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தவங்க அவங்களாலையுமே சமாளிக்க முடியல. அரசு கிட்ட இருந்து வந்த ப்ரெஷர், டெல்லியில இருந்து வந்த ப்ரெஷர் தான் மிக முக்கியமா. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஈழ ஆதரவு நிலைப்பாடுகளுக்கு தான் வந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி வந்து மாறிடுச்சு. ஆனா டெல்லியில வந்து அப்போ காங்கிரஸுக்கு நம்ம கொடுக்குற அழுத்தம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது தூதரக அழுத்தம் வேற. இங்க மாணவர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 2009க்கு பிறகு போராட்டம் பல்வேறு இடங்கள்ல நீர்த்து போக ஆரம்பிக்குது. நல்ல கூட்டங்கள் கூட இருக்கும், நல்ல தலைவர்கள் கூட இருப்பாங்க. ஆனால் கூட்டங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுது. அப்படி பெரிய கூட்டம்லாம் வராதுன்னு எதிர்பார்த்தோம். நம்ம உட்கார்ந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சாரசாரியாக மற்ற கல்லூரி மாணவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில நண்பர்கள் நம்மக்கிட்ட பேசி நாங்கள் இங்கே வரப்போகிறோம், நீங்கள் இருங்க, அங்கேயே இருங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டம் அப்படி தொடங்குது. இரவு மதியம் ஒரு 7-8 மணிக்கு மேலே வந்து மாலையில் யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியல. கல்லூரி நிர்வாகத்தால் உண்மையாகவே தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அவங்க வந்து இடத்த நீங்கள் கைவிடுங்க, உண்ணாவிரத்தை கைவிடுங்கன்றாங்க. அதுக்குள்ள அமைப்புகள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அமைப்புமே, பல்வேறு தமிழ் அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் எல்லாருமே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை எப்படி டேக்கிள் பண்றதுன்றது வந்து அரசுக்கோ உளவுத்துறைக்கோ தெரியல, கைமீறிடுச்சு. அப்போ இங்கே இருந்து உண்ணாவிரத்தை கைவிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு சால்ஜாப்பு, நாங்கள் உண்ணாவிரத்தை கைவிட்டுறோம், இங்கேருந்து கலையிறோம்னு சொல்லி அங்கேருந்து கலைய ஆரம்பிக்கிறதுக்குள்ள கலையர் தொடங்குற நேரத்தில் அமைப்புகள் வந்தோடனே அவங்க எங்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை உண்ணாவிரதம் உட்காரோம். 2013 மார்ச் 8ஆம் தேதி உண்ணாவிரதம் உட்காரோம். போராட்டம் 13ஆம் தேதி வரைக்கும் தள்ளணும். அப்போ தான் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தகவல்கள் வருது. அப்போ நாங்கள் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினோடனே கலைஞ்சி எங்களுக்கு இப்போ திருப்பி வேடந்தாங்கலாம் அடைக்கலம் கொடுத்தது வந்து திருச்சி சவுந்தரராஜன் ஐயாவுடைய இடம். அப்போது 70 விடுதலைக்காக வேலை செஞ்ச டேவிட் பெரியார், எஸ்டி பிரபாகர், தயாளன், அப்புறம் செல்வராஜ் முருகையன், இவங்க எல்லாருமே ஏற்கனவே இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்ததுனால இவங்க மூலமாக எங்களுக்கு அந்த இடம் கிடைக்குது. இப்போ அங்கேயர்கனி அக்கா வந்து ஏற்கனவே போராட்டங்களில் நமக்கு அறிமுகமாயிட்டாங்க. அங்கேயர்கனி அக்கா, வடிவாம்பாள் அம்மா, சுஜாதா அம்மா, மாகாய்க்கால சில தோழர்கள், புய்யமூ தோழர்கள், மே 17 வந்து ஏற்கனவே அறிமுகமான தோழர்கள், சேவ் தமிழ்ஸ் அமைப்பில் இருந்து தோழர்கள், தியாகையா, இவங்க எல்லாருமே இப்போ வந்து நமக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசும் கூட ஒரு மறைமுகமா வந்து அதை வந்து கிட்டத்தட்ட பெரிய முடக்கவும் விரும்பல. அரசு கிட்ட இருந்து முடக்கணும்னு அந்த மாதிரியான அழுத்தம்லாம் அந்த காலகட்டத்தில் உண்மையாவே வரலைங்க. பொய் சொல்ல வேண்டியதில்லை, உண்மையாவே அழுத்தம் இல்லை.
ஆனால் என்னன்னா இந்த போராட்டத்தை வந்து சிலர் ஹைஜாக் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து ஒரு கருத்து வந்து உளவுத்துறையின் மூலமாக அரசுக்கு நிச்சயமாக போயிருக்கலாம். ஏன்னா வந்த நபர்கள் அது மாதிரியான நபர்களும் சில பேர் உள்ளே வந்திருந்தாங்க. இப்போது சுபவி வந்திருந்தபோது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த போராட்டம் வந்து இப்படி தான் போகாது, இது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா பெரிய அமைப்புகளோட நீங்கள் இணையணும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டம் தான் திருப்பி திமுக வந்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த பறந்த மேலே இருந்த டெசோவை வந்து தூசி தட்டி திருப்பி எடுக்கிறாங்க. அப்போ இனப்படுகொலைக்காரர், அதாவது இனப்படுகொலையாளி இனப்படுகொலைக்காரன் கூட கிடையாது, இனப்படுகொலைக்காரர் அப்படின்னு போட்டு ஒரு கொலையாளிக்கே இரு போட்டு மரியாதை கொடுத்தவங்க வந்து இன்னைக்கு சாதிக்கு பேருக்கு பின்னாடி இன்னும் வேணும் இரு வேணும்னு கேட்ட ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பா தான் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்து இரு போட்டு தான் கூப்பிட்டு இருந்தார். இதெல்லாமே அப்போதான் அந்த இதுவும் அதை ஒட்டி நடக்கக்கூடிய சம்பவங்கள்ன்றதுனால அவங்களுக்கு உள்ள எப்படியாச்சும் போராட்டங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் மாணவர்கள் தெளிவாக இருந்தாங்க. எப்பவுமே வந்து போராட்டங்கள் நடக்கும், இவங்க உள்ளுக்குள்ள வந்து அதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த அந்த போராட்டத்தில் அவங்களால அதை பண்ண முடியல. அது வந்து 2009 முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. உண்மையாகவே பல்வேறு போராட்டங்கள் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ இந்த போராட்டத்தை அவங்க கையகப்படுத்தலாம்னு நினச்சி வரும்போது தான் இந்த போராட்டத்துக்குள்ளே அவங்கள நம்ம வா உறவுலாம் வந்து வீட்டு வாசலோட அப்படின்ற மாதிரி வா மேடையில் பேசு மைக்க பிடி முடிச்சுட்டு கிளம்பிடு, உனக்கு இந்த போராட்டத்துக்கு தொடர்பு இல்லைன்ற அளவுகளில் தான் நம்ம அவங்கள வரவங்களை வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்தவங்களுக்கு இந்த அளவு தான் அவங்களுக்கான மரியாதையாக இருந்தது. அப்போது முத்துக்குமாரன் ஊர்வலத்தில் நடக்காத, அதாவது தவறுதலாக வேற ஒரு நபர் மீதான நடந்த அந்த தாக்குதல் இங்கே வந்து யாரு நினைச்சு அடிச்சாங்களோ அவர் மேலேயே அடிச்சிட்டாங்க. அதாவது தங்கபாலு, அப்போ காங்கிரஸோடைய தலைவராக இருந்த தங்கபாலு மேல செருப்பு வீசப்பட்டது. தங்கபாலு வந்து இந்த போராட்டம் இன்னையோட முடங்கிடுமா பார்த்துடலாம், இது எப்படி இதை எடுக்கணும்னு தெரியும்னாங்க. தங்கபாலு கிட்ட சொன்னது என்னன்னா, காங்கிரஸுக்கு அடுத்த தலைவரை உருவாக்குறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லாமல் சுத்துறீங்க, முதல்ல உங்களுக்கு நல்ல தலைவரை உருவாக்குங்க, அதுக்கப்புறம் போராட்டத்தை முடக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த நண்பர்கள்லாம் பேசுனதெல்லாம் அப்போ அந்த ஒட்டி நடந்தது தான். அப்போ போராட்டம் அன்னைக்கு இரவு மாணவர்களுடைய போராட்டமும் வந்து அடுத்த கட்டம், ஏன்னா விடிஞ்சா திங்கள் தொடங்க போகுது, அதனால போராட்டங்களை வந்து முடக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து மாணவர்களை வெளியேற்றாங்க. ஏன்னா நகரினுடைய முக்கிய பகுதி கூட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது, ஆயிரக்கணக்கான பேர் கூட ஆரம்பிக்கிறாங்கன்றதுக்கு எங்களை கைது பண்ணுறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் போராட்டம் வந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மாணவர்கள் புதிதாக வந்தவங்க எல்லாருமே அந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க. எல்லாருமே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் பல்வேறு மாணவர் அமைப்புகள், புதிய மாணவர் அமைப்புகளே உருவாச்சு. அவங்க அந்த போராட்டங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டெடுத்தாங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வரைக்கும் அந்த போராட்டங்கள் பரவலாக நடந்தது. அந்த தீர்மானம் வந்து நம்ம வாழ்நாளில் நம்ம பண்ணதில் ஒரு ஏதோ நம்ம செஞ்சதுல ஒரு பெயரை குறிப்பிடும் போது இது வந்து தவிர்க்க முடியாது. பேருன்றதை தாண்டிங்கன்னா நாம போராட்டத்தில் இருந்தோம். அந்த போராட்டத்தின் தாக்கம் தீர்மானம் வந்தது. அந்த தீர்மானத்தின் தாக்கத்துல வெளிநாடுகள், சில நாடுகள், இட்டாலி போன்ற நாடுகள்ல வந்து நடந்தது இனப்படுகொலை, நடக்க வேண்டிய விசாரணை வந்து போர்க்குற்ற விசாரணை, அவங்கள பொருளாதார தடை விதிக்கணுன்றதுக்கெல்லாம் வெளிநாடுகளில் ஒரு 3-4 நாடுகளில் தீர்மானம் போட்டதுக்கு அச்சாணியாக இருந்தது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானம். அதை போட்டவங்க அன்னைக்கு இருந்த அம்மையார் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள். அந்த தீர்மானத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் எல்லா மாணவர்களைப் போல நம்மளும் ஒரு பங்களிப்பு செலுத்தியிருக்கோன்றது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. அது வந்து உண்மையாவே அந்த மாணவர் போராட்டத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, 2009 வந்து இதெல்லாம் தெரியாமல் வளர்ந்த பசங்க பிற்காலத்தில் அந்த 15 வயது முடிந்து எல்லா உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்தவங்களுடைய ஒரு குற்ற உணர்ச்சி போகக்கூடிய, நம்ம அதையெல்லாம் பார்க்க முடியல, சமூக வலைதளங்கள் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்கல அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி, நம்ம கண்ணெதிர்க்கு இத்தனை லட்சம் மக்கள் இறந்தாங்கன்ற அந்த வழி வந்து பாலச்சந்திரனுடைய அந்த புகைப்படம் வந்த உடனே அது வெடிச்சிடுது. அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மற்றவர்கள் அதில் பங்கேற்கும் போது அவங்களுடைய கடந்த கால இயலாமையை வந்து தீர்த்து போகக்கூடிய ஒரு இடமா இதில் பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு கூட்டம் நடந்தது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரமே வந்து அந்த 2009 முன்னாடி 2009 பின்னாடி அப்படின்னு மாறி இருக்கு. திராவிட ஆதரவு மனநிலை கொண்டவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அதை தூக்கி போட்டு துவம்சம் பண்ற நிலைக்கு மாறிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றங்களை? ஆமாண்ணா, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி அந்த புத்தக வெளி விழாவில் இக்ஸா அரங்கத்தில் நடந்த விழா கூட நான் வந்திருக்கேன். அப்போ வந்து உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த நிலைப்பாட்டை அப்படிதான் அவங்க பார்த்தது. ஆனால் 2009க்கு பிறகு உங்ககிட்ட நிறைய பேர் அப்பவே பேசியிருக்காங்க, நீங்களாம் எதிர்ப்பீங்க பெரியார் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது, பெரியாரெல்லாம் நீங்களாம் எதிர்த்துலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த கூட்டத்தில். அப்படி ஆனால் அந்த புரிதல் இருந்திருக்கு. அதே புரிதல் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த போது எல்லாருக்குமே மாறி இருக்கு, பல தரப்பட்டவங்களுக்கும் மாறி இருக்கு.
அந்த இயக்கங்களுடைய செயல்பாடு காரணமாக மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க, அல்லது அவங்களுடைய வாசிப்பு தேடுதலில் அவங்களுக்கு புரிதலில் மாறினவங்க இருக்காங்க. அதுலையுமே பார்க்குறோம். இந்த 2009க்கு முன்னாடி நண்பர்கள்னு ஒரு குழுவோட நம்ம பார்த்துருப்போம். 2009க்கு பிறகு இதிலிருந்து பிரிந்தவர்கள் இதுக்கே எதிரான முகாமில் இருப்பாங்க. இவங்க நண்பர்கள்னு சொன்ன இந்த திராவிட இயக்கத்தவர்கள் வந்து இவங்களை வந்து திட்டுறதை பார்க்குறோம், அல்லது விமர்சிக்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே வந்து 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகான மாற்றங்கள் வந்து நிறைய மாற்றங்கள், நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத மாற்றங்கள் வந்துருக்கு. அதுவும் கூட அதை உடனடியாக அந்த மாற்றங்கள் நடக்கல. 2009 நடந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது கூடுதலாக மாறி. ஏன்னா 2011 16 வரைக்கும் நடந்த போராட்டங்கள்லயே நம்ம இவங்களோட இருந்திருக்கோம், இவங்க நம்மளோட இணைஞ்சு பயணிச்சிருக்காங்க பல்வேறு இயக்கங்கள். 2016 21 வரைக்கும் மது ஒழிப்பு ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்தை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும், அல்லது நியூட்டன் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இது இந்த மாதிரியான போராட்டங்கள்லையும் தோழர்களோட பயணிச்சிருக்கோம், அவங்க நம்மளோட பயணிச்சிருக்காங்க, உறவாடல் இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு அவங்க அதிமுக அரசை எதிர்த்து போராடும் போது அதே நிலைப்பாட்டில் நீங்களும் இருந்திருக்கும், நானும் இருந்திருக்கும், போராட்டங்களுக்கு போயிருக்கோம், கைதாயிருக்கோம், அவங்களோட வழக்குகளில் இருந்திருப்போம். ஆனால் 2021க்கு பிறகு அரசை எதிர்ப்போம், அது ஒடுக்குமுறை கருவி, அதில் யார் இருந்தாலும் நமக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளுமையாளர்கள் தான் அப்படின்னு சொன்ன ஆட்கள் அவங்க எல்லாருமே நம்ம ஆட்சி வந்துருச்சு அப்படின்னோடனே நமக்கு ஒரு முதல் ஜெர்க். ஏன்னா நம்ம ஆட்சின்றாங்க, இவங்களுக்கும் தேர்தல் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க புரட்சிகர ஆற்றல், இவங்க வந்து சீர்திருத்தவாத அமைப்புகளாக இருந்தவங்க, தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இவங்க வேலைகள் செஞ்சாங்க நம்ம நம்பணும். ஆனால் அவங்க எல்லாருமே இன்னைக்கு மாறிட்டாங்க. அதுவும் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து போக்குவரத்து துறை பணி நியமனங்கள்லையும் முறைகேடுகள் நடந்தது, அதில் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி செந்தில் பாலாஜியை எதிர்த்து அதிமுக ஆட்சி காலத்தில் கருப்பு கொடி உயர்த்தின சிவப்பு கொடி உயர்த்தின தோழர்கள்லாம் இன்னைக்கு வந்து தங்களுடைய மேடைகளில் வந்து செந்தில் பாலாஜியினுடைய முழு உருவ படத்தை போட்டு செந்தில் பாலாஜியை விடுதலை செந்தில் பாலாஜி ரொம்ப பாசிட்டிவ் எதிர்ப்பு போராளி போலவும், அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு மாற்றங்களுக்கு ஆதரவான ஆளாகவும், அவர் ஒரு மக்கள் தொண்டர், வாழும் நல்ல கண்ணு அப்படின்ற அளவுக்கு, காமராஜர் நல்ல கண்ணு கக்கன்ற அளவுக்கு கொடுத்து மேடைகளில் பாராட்டுறாங்க. 10 ரூபாய் பாலாஜின்னு எதிர்த்தரப்பு விமர்சிக்கும் போது தரப்பே அப்படி பேசினது தானே. கரூர்ல போய் பேசினாங்க. அதாவது இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒரு ரவுடிகளோ குண்டாஸ்களோ இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு போனால் புனிதமாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே விஷயம் தான் நடக்குது. அதிமுக இருக்கும்போது மோசமானவர்கள், என்டிடிவி மாதிரியான நிறுவனங்கள் போகும்போது கோடி மீடியானாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மீடியாக்களை வந்து இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ற இடத்துல வந்து ஒரு பேனா இருக்கு. அந்த பேனா என்ன சொல்லுதோ அந்த பேனா சொல்றதை கேட்டுதான் இங்க இருக்கக்கூடிய நடுநிலை பத்திரிகையாளர்கள், மூத்த ஊடகவியலாளர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள்லாம் வந்து வினையாற்றுறாங்க. அது நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். அதே புரிதல் இங்கே வந்ததுன்னா பிஜேபி வந்து வட இந்திய மீடியங்கள் சொல்லும்போது நடுநிலை ஊடகங்கள், வயர் மாதிரியான ஊடகங்கள் வந்து அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த வாஷிங் மிஷினில் வந்து இந்த கரை படிந்தவர்கள்லாம் அங்கே போனோடனே அவங்க தூய்மையாகிடுறாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. இந்த வாஷிங் மிஷினில் வந்து முதல்ல தூய்மைப்படுத்தப்பட்டவர் வந்து செந்தில் பாலாஜி. கரூர் கூட்டத்தில் இது செந்தில் பாலாஜிலாம் ஒரு ஆளா, செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய ஊழல் பேர் வழின்னு சொன்ன இந்த வாஷிங் மிஷினுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே கரூர் கூட்டத்துக்கு திருப்பி பேசும்போது செந்தில் பாலாஜி உன் தியாகம் பெரிது அப்படின்றார். எது தியாகம்? பண்ணது ஊழல், அந்த ஊழலுக்காக சிறை, அந்த சிறையில் வந்து இருக்கிறது தண்டனை, அது வந்து சட்டப்படியான தண்டனை. அந்த சட்டப்படியான தண்டனையை வந்து உன் தியாகம்னா என்ன தியாகம்? யார் யார் தியாகம் பண்ணாங்கன்னு புரியல. அப்போ உண்மையான தியாகம் என்னன்னா, அங்கிருந்து இங்க வந்து அங்க சம்பாரிச்சதை இங்க கொடுத்து இவங்களை இந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்கு உழைக்கிறது பேர் தியாகமா? அப்போ இந்த கட்சிக்காக வந்து இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் பேசுனீங்கன்னா வந்து பாசிச பாஜக பூந்துருமே. பாசிச பாஜக பூந்துரும் பாசிச பாஜகவுக்கு ஆனால் எல்லா வழியே விட்டு கொடுக்குறவங்களே இவங்க தானே. பிஜேபி எதை வச்சு வருது? இவங்க சொல்றாங்க அண்ணா ஹசாரே மாதிரியான நபர்களை வச்சு தான் பிஜேபி வந்து டெல்லியில் ஆட்சியை பிடிச்சது, ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிச்சதுன்னாங்க. அண்ணா ஹசாரே எதை வச்சு வந்தார்? ஊழல், முறைகேடுகள். அந்த ஊழலும் முறைகேடுகளும் வச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாசிச பாஜக வந்து தன்னுடைய கடையை பரப்பிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க வந்து ரவுடிகளையும் சமூக குற்றவாளிகளையும் கட்சியில் இணைக்கிறாங்கன்னு சொல்ற இதே நபர்கள் அவங்க மக்களையும் படித்தவர்களையும் மேட்டுக்குடிகளையும் மேல் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை அவங்க எப்படி அணி சேர்க்கிறாங்க? அவங்க அணி சேர்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதே இவங்க பண்ற ஊழல் தானே. இடியோட அறிக்கையில
தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு பொதுப்பணித்துறைக்கான வேலை வாய்ப்புல வந்து இத்தனை ஆயிரம் பணியிடங்கள் 2200 சொச்ச பணியிடங்கள்ல வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஊழல் பண்ணி பணம் வாங்கி தான் பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அது தோராயமா கணக்கு போடுறாங்கன்னா, இது தோராயமா ஒரு கணக்கு போடுறாங்கன்னா 2250 இன்ட்டு 35 லட்சம்னு போட்டா அது எவ்வளவோ வருது. ஒரு கணக்கு வந்து 635 கோடி 635.85 லட்சம் கோடின்னு ஒரு கணக்கு போடுறான். அப்படி ஒரு கணக்கு போட்டா இல்ல அது தப்புங்க. இடி அறிக்கையிலே வெறும் 150 பேர்கிட்ட தான் நாங்க 35 லட்சம் வாங்கியிருக்கோம்னு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து கணக்கு தப்பா போடுறீங்க. ஒரு ஆள் கிட்ட வாங்கினாலுமே அது ஊழல் தானே. அந்த 150 இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் படித்தும் ராப்பகலா படிச்சு உழைச்சி தன்னுடைய குடும்பத்துல இருந்து வந்தவனுடைய வேலை வாய்ப்பை வந்து பின்னாடி பணம் கொடுத்து பின்வாசல் வழியாக போன இவங்க பறிச்சிருக்காங்கன்ற குற்றம் வச்சு இல்லாம எத்தனை பேர் அதை நம்பி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க வேலை கிடைக்கும்ட்டு. அதை வந்து நீ பணம் கொடுத்து எவனோ கொடுக்க முடிஞ்சவன்ட்ட கொடுத்து நீ வாங்கிட்ட. ஆனா நடந்த ஊழலை விட கொடுமையானது எது தெரியுங்களாண்ணா? நடந்த ஊழலை விட மிக கொடுமையானது ஒரு இந்த அரசு பணிக்காகவே கல்லூரி முடிச்ச காலகட்டத்தில இருந்து படிச்சிருப்பான், வேற வேலைக்கு போயிருக்க மாட்டான், கூலி வேலைக்கு போய் படிச்சிருப்பான், இதுக்காக தன்னை ப்ரிப்பரேஷன் பண்ணி இதுக்கு எக்ஸாம் எழுதியிருப்பான், எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிடுவேன்ற நம்பிக்கையில் இருந்திருப்பான். அவனை ஏமாற்றுனதுன்றது மிக கொடுமையானது. நடந்த ஊழலை விட மிக கொடுமையானது. அவனை ஏமாற்றியதை விட மிக கொடுமையானது என்னன்னா 2235 பேருக்கும் நாங்கள் ஏமாத்தலைங்க, 150 பேர்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முற்போக்காளர்களுடைய முட்டு இருக்குல்ல, முன்கள பணியாளர்கள்னு இவங்க சொல்ற அந்த டேக்ல இந்த முன்களோடைய வார்த்தை இருக்குல்ல, அது இருக்கிறதுலே ரொம்ப கேவலமானது, ரொம்ப கொடூரமானது, குற்றத்தை விடவும் கொடூரமானது. இந்த குற்ற உணர்ச்சி இல்லாம பேசுறாங்க. நம்ம வந்து இந்த மேட்டுக்குடிகள் பேசுற மாதிரி இல்லது வந்து சங்கர் படங்கள்ல வர மாதிரி ஊழல் லஞ்சம் எதிர்ப்பு அப்படின்ற புரிதல் இல்லை. நாம் வந்து சமூக நீதியின் அடிப்படையில் அணுகிறவங்க தான். நமக்கு இந்த புரிதல் இருக்கு. அந்த புரிதல்ல இருந்து பார்த்தாலுமே இது தவறு தானே. இந்த தவறை வந்து நீங்க முட்டு கொடுக்கிற போதுதான் நீங்க இல்ல நியாயப்படுத்துறதை தாண்டி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நியாயப்படுத்துறது இது தவறா இருக்கலாம் சரியா இருக்கலாம்ன்றதுங்கன்னா 2230 பேர்கிட்ட நாங்க வாங்கலையாங்க, 150 பேர்கிட்ட தாங்க நாங்க வாங்கியிருக்கோம் தான் இடி சொல்லுதுன்னு இடி சொல்ற குற்றத்தையே மேற்கோள் காட்டி பேசுற அளவுக்கு வக்காலத்து வாங்குறாங்களே, இது முட்டு. இந்த முட்டுனாலதான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டினுடைய முட்டு தெருவுக்குள்ள எல்லாம் வந்து நிக்குது. பாஜக வளர்றதுக்கு யார் காரணம்? பாஜகவினுடைய கேடஸ் காரணமா? அண்ணாமலை காரணமா? நாயினார் நாகேந்திரன் காரணமா? இல்லவே இல்லை. KN நேரு காரணம், ஏவா வேலு காரணம், சேகர் பாபு காரணம், பாசிச பாஜக வளர பாசிச திமுக காரணம். உண்மைதானா? அவன் வன் பாசிசம், நீ மென் பாசிசம் வேணா சொல்லிக்கலாம். அவன் காவி பாசிசம், நீ கருப்பு சவப்பு பாசிசம் வேணா சொல்லிக்கலாம். அவ்வளவுதான வித்தியாசம். அவன் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்குறான்னு சொல்ற, இங்க நீ பத்திரிகை சுதந்திரத்தை நீயும் தான் ஒடுக்குற. கொடூரம் என்னன்னா அவன் டிபேட்டை முடிவு பண்றான்ற, நீ டிபேட்டிங் தலைப்பை முடிவு பண்ற. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் 15 லட்சம் இளைஞர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கான். அந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் குறைந்தபட்சம் 250 ரூபான்னு கூட வைங்க. அந்த 250 ரூபாய் வந்து 10 ரூபாய் பாலாஜிகள் சேர்த்தது போல வரல. இவனுடைய தாயும் தந்தையும் இவனும் உழைச்சு சம்பாதிச்சது. இந்த 15 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வெறும் 2250. இதுல ஊழல் நடந்திருக்கு, இதுல முறைகேடு நடந்திருக்கு, பணி நியமங்கள்ல வந்து அவ்வளவு பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ந்திருக்குன்னு சொல்லி இடி அறிக்கை சொல்லுது. இடி அறிக்கை சொல்லுது ஏமாற்றப்பட்டவர்கள் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் 15 லட்சம் பேர். இதுக்கு பதில் சொல்லுடானா இடி வந்து பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, இடி சிபிஐ வந்து பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுதான் ஒரு அரசினுடைய பதிலா? இந்த பதிலை சொல்றதுக்கு ஒரு அரசு தேவையா? அரசு முற்போக்காளர்கள் இந்த பதிலை சொல்ற அரசுக்கும் இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு பெண் பெய்டு போராளிகள் வந்து முன்வரிசையில் என்னன்னா இதுதான் அரசியலா? அதை வந்து அந்த திராவிட அரசியல் வீழ்ச்சி அடைஞ்சி தமிழர் அரசியல் அப்படின்னு ஒரு காலம் மாற்றம் இருக்குல்ல. ஆமா, இது வந்து எப்படி பாக்குறீங்க உங்க அளவுல? நான் வந்து முற்றுமுழுதாக பெரியாரை எதிர்நிலையில வைக்கிறதோ இல்ல முற்றுமுழுதாக பெரியாரை எதிர்க்கிற மனநிலையிலையோ ஆதரிக்கிற இன்னைக்கும் அந்த மனநிலையில் இல்லை. பெரியார் இந்த மண்ணுக்காக உழைத்த தலைவர்களுள் ஒருவர். பெரியார் இந்த மண்ணுக்காக உழைத்திருக்கிறார். பெரியார் இயக்கம் உழைத்திருக்கிறது. அந்த உழைப்பில் வந்து நமக்கு பெயர் தெரியாத ஏதோ ஒரு தோழர் உழைச்சிருக்கார். அந்த உழைப்பை நாம் மதியாரை செலுத்துகிறோம். அந்த உழைப்பிலிருந்தும் நாம் நம்முடைய படிப்பினைகளை பெற்று இருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்வேறு தலைவர்கள் பெரியாரும் இருந்திருக்கிறார். பெரியார் தன்னுடைய பெரியார் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லும் போது அதுல எல்லாமே வந்து முரண்பாடா மாறுது. இப்போ இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்து வாசிப்பு அறிவுக்கு ஏதாப்புல மாறுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த நிலை பெரியார் தான் செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் ஆள் மனதில் உள்வாங்கியிருக்கீங்க. நான் எப்படி 2009 முன்னாடி உள்வாங்கியிருந்தனோ அப்படி இருக்கிறீங்க. அது இன்னும் உங்களுடைய அடுத்த வாசிப்பு தரத்தில் மாறலாம், மாறாமலும் போகலாம். ஆனால்
கற்றல், தெளிதல், களப்பணியாற்றுதல், களப்பணியில் நமக்கு ஒரு புரிதல் வரும், அந்த புரிதலில் திரிவு வரும், திருப்பி பிழை திருத்தல் வரும், திருப்பி கற்போம். அது மாதிரி அது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன், செயின் ஆஃப் இதுதான். எல்லாத்துக்குமே உங்களுக்கு எந்த இடத்துல இதாகுதுன்னா, தமிழர்களுங்கிற அடையாளம் இருக்கும்போது அதை திராவிடத்தில் கொண்டு வந்து முடிக்கும்போது எல்லாமே திராவிடம் முடிக்கும்போது அது ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைக்கு வந்து முரண்பாடாக மாறுது. தேசிய இனமாக, மொழி இனமாக, மரபினமாக நாம் தமிழர்கள், அதில் நாம் தெளிவாக இருக்கோம். நம்முடைய இனம் தமிழ், நம்முடைய மொழி தமிழ், நாம் வந்து தமிழ் தேசிய இனத்தவர்கள். இந்த மண்ணில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களும் வாழ்கிறார்கள். அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை நாம் அவர்கள் விரும்பாத தமிழர் என்ற அடையாளத்தை நாம் அவர்கள் மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நாம் விரும்பாத திராவிடர் என்ற அடையாளத்தை அவர்களும் நம் மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட இயக்கத்தவர்கள் தமிழர்களுக்காக உழைக்கிறார்களா? வரவேற்கிறோம், அவர்களோட ஒன்றிணைந்து பயணிக்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு ஒரு முதன்மையான தலைவராக அவங்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை முகங்களாக எடுக்கிறாங்க. தமிழ்நாடு விடுதலை பேசிய ஐயா புலவர் போன்றவர்களையும், தமிழரசன் ஐயா போன்றவர்களையும் நாம் ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த புரிதலில் பயணிக்கிறவங்க பயணிக்கட்டும். ஆனால் மக்கள் பிரச்சனையின் போது மக்களுக்காக யார் நிற்கிறார்களோ அந்த தத்துவம் தான் வெல்லும். அதில் நம்ம தெளிவாக இருக்கோங்க. அந்த தத்துவம் தான் 2009 பெரியார் திராவிட இயக்கத்தை போன்றவர்கள் மீது அவங்களை நோக்கி நம்மளை ஈர்த்துச்சு. இன்னைக்கு மக்கள் இயக்கங்களோட யார் நிக்கிறாங்களோ அந்த புரிதல்ல மக்களும் இணைங்கிறாங்க, நாமளும் அவர்களோட இணைஞ்சு செயல்படுறோம். இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இந்த கேள்வி இல்ல இந்த கேள்விகளுக்கு அவங்க தெளிவான பதில் வந்து பாசிச பாஜக எதிர்ப்புன்னு அவங்க ஒரு பதில் வச்சிருக்காங்க. அந்த பதில் அவங்க கிட்ட இருக்கு. அந்த பதிலை நாம் ஏற்றுக்கிற இடத்துல நாம இல்ல, நம்ம முரண்படுறோம். அதனால அவங்களுடைய கடந்த கால பங்களிப்பை வந்து நாம வந்து மறுதளிக்கவும் இல்லை, மட்டு தடுத்தவும் இல்லை. அவங்களுடைய இன்றைய நிலைப்பாடு விமர்சனத்துக்கு நாம் ஒதுங்கி நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். உதவி செய்ததுக்கு நன்றி செலுத்தலாம். திமுக செய்யக்கூடிய எல்லா விவகாரங்களுக்கும் முட்டு தருவதுதான் அந்த சித்தாந்தம்னா அதை நாம எதிர்க்கிறோம். அந்த காலத்திலே வந்து பார்த்துருக்கீங்க, எல்லாம் வந்து அரங்க கூட்டங்கள் ஆரம்பிச்சு தெருமுனை கூட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு திராவிட ஆதரவு நிலை இருந்தது. அப்படியே மாறி இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய கருத்தில் வந்து பொதுத்தளத்தில் பெரிய அளவில் பரவலாக மாறிட்டு சீமான் அதை வெளிப்படையாகவே சொல்லாமல், சீமான் அவர்களுடைய வரவுக்கு பிறகு அவருடைய பேச்சு திறம்னால அது வந்து இளைஞர்கள் மத்தியில் மாறி இன்னைக்கு ஒரு 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே உருவாகிற நிலைக்கு மாறிடுது. இது ஒரு அப்படியே வந்து மாறுற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாகல. தனித்து நின்று ஒரு கட்சி வந்து இந்த 5 காசு தேர்தலுக்கு பணம் கொடுக்காம அப்படி ஒரு தமிழ்ல ஒரு அரசியல் கட்சி மாற்றம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து 2009க்கு பிறகு வந்த இளைஞர்கள் தான். அவங்க வந்து இந்த அமைப்பின் மீது, இந்த அமைப்பில் அங்கம் வகித்தவர்கள் மீதான அவநம்பிக்கையில் ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. அந்த மாற்றமாக அவங்க நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் பார்க்குறாங்க. அதை ஒட்டி அவங்க அங்கே போகிறாங்க. சிலர் வந்து இந்த 2009 இந்த காலகட்டத்தில் பார்த்த அடிப்படையில் தேர்தல் அரசியலில் வந்து நமக்கு நிலைப்பாடு இல்லை, உடன்பாடு இல்லை, அல்லது தேர்தல் அரசியல் மூலமாக நாம் இழந்த எல்லாத்தையும் பெற்ற முடியும், இருக்கிற உரிமைகள் எல்லாத்தையும் காத்துற முடியும்ன்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்க, தேர்தல் அரசியலை அப்பாற்பட்டு யோசிக்கிறவங்களும் இங்கே இருக்கிறாங்க. தேர்தல் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அந்த பாதை சரிக்கான வழியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சி போல இன்னும் 100 கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாகணும். எந்த அமைப்புமே நாம் 2009 பார்த்தது என்னன்னா, மோனோபோலியாக ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த மோனோபோலியான அமைப்பை நம்பி நாம் வந்து எந்த காலத்திலும் பயணிக்க முடியாது. அது வந்து பல்வேறு இப்போ அதுதான் வந்து திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு அதிமுக ஒன்று உருவாகுது, அவங்களுக்குள்ளே போட்டி வருது. அதே மாதிரி நாம் தமிழருக்கு அப்புறம் அடுத்த அதுல இருந்து இன்னொரு நிலையில வரணும், இன்னும் வீரியமாகவும் இன்னும் கோரிக்கை முழக்கங்களை அதிகமாகவும் கூட ஒரு அமைப்பு உருவாகலாம். ஏன்னா 2009 வந்து இப்படி ஒரு அமைப்பு உருவாகும் நாமளே நினைச்சு பார்த்ததில்லை. இவ்வளவு வீரியமான ஒரு நினைச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளவு ஒரு இளைஞர்கள் வருவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறது அவரே நினைச்சிருக்க மாட்டாங்க. முள்ளிவாய்க்காலுக்கு பிறகான காலகட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அழுத்தத்தை, பெரிய ஒரு இருக்கிற கட்சிகளுக்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படையான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பரந்துபட்ட பார்வையும் இவங்க மீதான விமர்சனத்தையும் வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை தேர்தல் அரசியலில் நாம் சில அதிகாரங்களை பெற முடியும் நம்புறவங்க, அல்லது தேர்தல் அரசியல் ஊடாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாதையாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதிலும் முரண்பட்டு நிற்கக்கூடியவங்க, அல்லது அதிலிருந்து விலகி இதை விட வேற ஒரு வீரியமான ஒரு அமைப்பை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஐயா தமிழரசன் போன்றவர்களையும் அண்ணன் உதயகுமார், முத்துக்குமார் போன்றவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய பாதைகளில் பயணிக்கப்படுறோம்னு முடிவு பண்றாங்க. அப்போ இந்த புரிதலில் வந்து எல்லா அமைப்புமே தேவை.
இதில் இப்போ இவ்வளோ இதை கொண்டு வந்திருக்கோம் 2009க்கு அப்புறம். இப்போ விஜயுடைய வரவு நீங்கள் கரூர் சம்பவத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த விஜய் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் இதிலேருந்து பேசி அந்த இதெல்லாம் பார்த்து பயணித்து வர்ற ஒரு இளைஞருடைய பார்வையாக இந்த கரூர் சம்பவம், விஜயுடைய வரவு, விஜய் பின்னாடி திரண்ட இந்த கூட்டம், அரசியலற்ற கூட்டம், அந்த கூட்டம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படி எல்லாம் இப்படி பின்னணி மீண்டும் வந்து திரைமுகத்துக்குள்ளே தமிழினம் வந்து வீழ்ச்சிக்குள்ளே போதா? ஆனால் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசக்கூடிய விவகாரங்கள், விஜய்க்கு முன்னாடி அரசியலுக்கு பேசக்கூடியவங்க, அல்லது 2009க்கு முன்னாடி இந்திய அளவிலேயே கூட வச்சுக்கலாம். அவங்க பேசக்கூடியதில் வந்து ஊழல் எதிர்ப்பு, லஞ்ச லாவணி எதிர்ப்புன்னு ஒரு 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 வார்த்தை போட்டுட்டு அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2009க்கு பிறகு வந்த பிறகு அதோடைய ஏதோ தெரிந்தும் தெரியாமலோ நந்தி கடல் அரசியல் வந்து எல்லா இடங்கள்லையும் ஸ்பெக்டேட் ஆயிடுது. அதில் வந்து விஜயே கூட பேசும்போது கூட திராவிடம், தமிழ் தேசியம் 2 கண்கள்னு பேச இடத்துக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அது ஒரு அது ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். வெறும் ஊழல் லஞ்ச லாவணி எதிர்ப்புன்னு பேசி தமிழ்நாட்டில் கட்சி தொடங்க முடியும்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசணும், தமிழர்களோட உரிமையை பேசணும், மாநில உரிமைகளை பேசணுன்ற தாக்கம் வந்து வளர்ந்துருக்கு. தமிழ் தேசிய அரசியல் கிட்டத்தட்ட மாநிலத்தில் தேசிய அரசியல் அந்த இதில் சேர்ப்பு புள்ளிக்குள்ளே வருது, மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே மூவ் ஆயிடுச்சுங்க. நீங்க அதை தவிர்த்துட்டு பேச முடியாதுன்னு ஒரு புள்ளி வந்து மற்றவைகள்ல இருந்து அது இப்போ களத்துக்கு வந்துருச்சு. முதன்மையான அரங்குல நிக்குது. மற்றவைன்றது கூட வெளி அரங்குகள்ல, இது முதன்மையான அரங்குல ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. அப்போ இதோடைய தாக்கம் வந்து இதன் மூலமா உணர்றோம். எப்போதுமே ஒரு அரசியல் உருவாகும் போது அந்த அமைப்புக்குள்ள நிறைய நபர்கள் உருவாவாங்க, அரசியல் அற்றவர்கள் உருவாவாங்க. அவங்க தங்களை எப்படி தவகம் வச்சுக்கிறாங்க, அந்த கட்சி அந்த தொண்டர்களை எப்படி வழி நடத்துதுன்றது தான். இப்போ கரூர் சம்பவத்தில் கூட நான் வந்து முற்றுமுழுதா வந்து விஜய் தாவேகா மீது மட்டுமே நான் குற்றம் சாட்டுற நிலைப்பாடுல ஏன் நிலைப்பாடு இல்லை. அந்த 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 கரூர் பெருந்துயரத்தில் ஒரு 3 தரப்புக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஷயம்: அரசு, நிர்வாகம், காவல்துறை. 2 விஜய் அவர்களுடைய கட்சியினர். 3வது வந்து காலங்காலமாக திரையிலிருந்து வரக்கூடிய ஆட்களை வந்து தலைவர்களாக, திரையிலிருந்து வரக்கூடிய நபர்களை வந்து ஒரு ஒரு அறிவார்ந்தவர்களாகவும் காட்டி இந்திய தமிழ்நாட்டினுடைய ரசிக மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா? காங்கிரஸ் தொடங்கி திமுக வரைக்கும் வளர்த்து எடுத்துட்டு வந்த இந்த ரசிக மனப்பான்மை இருக்குல்ல, இதுதான் முக்கிய காரணம். இந்த 3 பேருமே இதுக்கு பொறுப்பேற்கணும். சரிதான், நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு முந்தைய தலைமுறைக்கு நீங்க இதை சொன்னீங்கன்னா சரி, நம்ம தலைமுறை கூட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு, ஏஐன்னு பயன்படுத்துகிற குழந்தைங்க, அந்த தலைமுறையினர் வந்து ஒரு நடிகர் வந்து இயக்குனரால் இயக்கப்படுகிற ஒரு நடிகர், இயக்குனர் சொல்லிக் கொடுக்குறத பேசக்கூடிய நடிகர் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு நம்பி திரள்றது வந்து ரொம்ப முரணாயிட்டு இல்லையா? ஒருவேளை முத்துக்குமாரோ 2009 இல்லைன்னா செம்பியன் இருக்க மாட்டான், பிரியன் வந்து அந்த கூட்டத்தில் கூட ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். உண்மைதாங்க. 2, நீங்கள் வந்து உங்களுடைய வீடுல இருந்து இது தொடங்குதுங்கண்ணா. நீங்கள் ஒரு அரசியலே நீங்கள் வீட்டில் இருந்தால் தொடங்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னவா பிரதிபலிக்கிறீங்க, அல்லது உங்கள் வீடு உங்களுக்கு என்ன விதமான புரிதலை உங்களுக்கு கொடுக்குது. 2வது, வீடுன்றது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்குங்க. திரையிலிருந்து வரக்கூடியவங்க தங்களை காப்பாற்றிடுவாங்க, திரை நாயகர்கள் வந்து சூப்பர் ஹீரோஸ்ன்ற அந்த புரிதல் வந்து நீண்ட நெடுங்காலமாக இங்கே விதைக்கப்பட்டுருச்சு. இது விதைச்சதுல காந்தி காலத்து KP சுந்தரம்பாள் அம்மா காலத்தில் தொடங்குனது, திமுக காலத்து கடைசி நிலையில் வந்து இன்னைக்கு SKவை மேடையில் ஏற்றி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கூட்டம் நடத்துகிற வரைக்கும் நிற்குது. அப்போது இந்த அரசியலை தொடங்கி வைத்தவர்களுக்கு வந்து இதை பற்றி விமர்சிக்கிறதுக்கான கிஞ்சிட்டு தகுதியும் இல்லாதவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சீர்கேடான அரசியல் இவங்க சொல்லக்கூடியதுக்கான ஊற்றுக்கண்ணே இவங்க தான். அப்போ இவங்க செய்த தவறையே, இதுக்கான பொறுப்பையும் இதுக்கான தவறையுமே இவங்க உணராதவங்க, இவங்களை விமர்சிக்கக்கூடிய அடிப்படையான தகுதியே இல்லாதவர்கள். இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நமக்கே ஒரு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானுமே கூட இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு. இந்த இளைஞர்கள் அரசியலற்றவர்களாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆனால் அவங்க அதை அரசியல் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய முதன்மையான அரசியல் என்ன, இங்கே நடக்கக்கூடிய முதன்மையான மக்கள் பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளுடைய மூலம் எங்கே இருக்குன்ற பார்வையை வந்து நாம இந்த இளைஞர்களுக்கு தர தவறிட்டோம். நம்ம செயல்படலை, அவங்ககிட்ட இயங்கலை அப்படிங்கிறது. ஆமாம், நம்ம உதாரணத்துக்கு எடுத்து போனா 2009 முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலையின் காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்தவங்க, கல்லூரி பருவத்தில் இருந்தவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். 2009க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஈழம் தொடர்பான விடுதலை போராட்டத்தை பற்றி தெரியும், நடந்த இன அழிப்பு இனப்படுகொலை பற்றியான புரிதல் இருக்கு? இல்லை. நம்மளுடைய ஆரம்ப ஆதார புள்ளி, அரசியல் புள்ளி அதுதான். போது அதையே கடத்தாமல் இருக்கிற ஒரு தலைமுறையில் நாமளும் குற்றவாளிகள் தான். இந்த இளைஞர்களை ஒரு
பயன்படுத்தணும்னு வரக்கூடியவங்க, இந்த இளைஞர்களை வைத்து அரசியல் செய்யலாம்னு வரக்கூடியவங்க வந்து இதை செய்வார்கள்னு எதிர்பார்க்கறது வந்து மிகவும் ரொம்ப தப்பான விஷயம். இதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்களும் நானும், அதை நாம செய்யலை, அதுதான் தப்பு. இது பிரச்சனை, எது மையம்ன்றதை வந்து அவங்களுக்கு காட்டலை, நம்ம புரிய வைக்கல. அதுக்கான பொறுப்பு, அதுக்கான முதல் குற்றவாளிகளாக நம்ம மேலேயே நம்ம வந்து சார்ஜஸ் ஃபைல் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லது. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.